12th ஓல்டு அட்வான்ஸ் தமிழ். இதில் புக் பேக் கொஸ்டின் பார்த்துட்டு வரோம். உரைநடை பகுதி பரம்பரை குணம் உவேசா. இந்த பாடத்தோட புக் பேக் கொஸ்டினும் சில முக்கியமான பாயிண்ட்ஸும் பார்க்கலாம். செந்தமிழ் செல்வி. தமிழ் மொழியை செந்தமிழ் செல்வி என உவேசா குறிப்பிடுகிறார். தமிழை செந்தமிழ் என கூறுதல் மரபு. இது சொல்லாகு பெயர். செந்தமிழ் அப்படின்றது இது சொல்லாகு பெயர். அதே மாதிரி தமிழ் மொழியை செந்தமிழ் செல்வி என்று குறிப்பிடுபவர் யார் அப்படின்னு கேட்டாலும் உவேசா. தமிழ் தெய்வம். இது உருவகம். தமிழ் மொழி தெய்வமாக உருவகிக்கப்படுகிறது. சிற்றம்பல கவிராயர். உவேசா காலத்தில் வாழ்ந்த தமிழ் புலவர். இவர் தூது இலக்கியம் படைப்பதில் வல்லவர். சிற்றம்பல சம்பந்தர் கிளிவிடு தூது. சட்டநாதன் கழுதை விடு தூது. சட்டநாதன் குக்கல், அதாவது குக்கல்னா நாய், நாய் விடு தூது ஆகிய வசை தூதுகள் படைத்துள்ளார். இவர் பெயரில் இவருடைய முன்னோர் ஒருவரும் இருந்ததாக இப்பாட தகவலிலிருந்து அறிய முடிகிறது. மூவரையன் விரலி வீடு தூது அவரால் படைக்கப்பட்டதாகும். போகையில், போகும்போது என்பதன் பேச்சு வழக்கு எழுத்து வழக்காகவும் கொள்ளப்பட்டது. ஈராத்திரி, இரவு என்பதன் பேச்சு வழக்கு எழுத்து வழக்காகவும் கொள்ளப்பட்டது. இது புக் பேக் கொஸ்டினில் இருக்கும். தெம்மாங்கு, தென்னக நாட்டுப்புறத்தில் பாடப்படும் ஒரு வகை இசைப்பாட்டு. தாரமங்கலம், சேலம் அண்மையில் உள்ள ஊர். அவ்வூர் கோயிலில் சிற்ப நுணுக்கங்கள் கொண்ட சிலைகள் உள்ளன. கற்சங்கிலி, சிங்க வாயுக்குள் உருளும் பந்து முதலியன அவற்றுள் குறிப்பிடத்தக்கன. ஜமீன்தார் பிரிட்டன் ஆட்சி காலத்திலும் அதற்கு முன் நிலவிய முகலாய மன்னர் ஆட்சி காலத்திலும் சில பகுதிகள் அரசின் நேரடி ஆட்சிக்கு உட்படாதிருந்தது. அப்பகுதிகளில் வரி பெறும் உரிமையினை மன்னரிடமிருந்து சிலர் பெற்றிருந்தனர். இவங்க தான் ஜமீன்தார்கள். இவங்களுக்கு ஓய்வூதியம் அளிக்கப்பட்டு வந்தது. அதனை மானியம் என்பர். அரசு மானியம் வழங்கலும். இது 1972 இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருந்தபோது நீக்கப்பட்டது. சிவகங்கை. இந்த பாடத்தில் சிவகங்கை அப்படின்றது சிவகங்கையை குறிக்காமல் சிவகங்கை ஜமீனை குறிக்கிறது. அப்போ இது என்ன? இடவாகு பெயர். இடவாகு பெயர். அட்டாலும் பால் சுவையின் குன்றாது அளவளவாய் நட்டாலும் நண்பல்லர் நண்பல்லர் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். இது மூதுரை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். அன்னம் சோறு, அனுபவம் பாடு பட்டறிவு, ஆதாரம் அடிப்படை துணை, ஆரம்பி தொடங்கு, ஆனந்தம் மகிழ்ச்சி, உத்தரவு ஆணை, உதாரணம் எடுத்துக்காட்டு சான்று. உதாரகுணம் உதவி மனப்பான்மை, உபயோகம் பயன், கம்பீரம் பெருமிதம், கடாட்சம் கடைக்கண் பார்வை அருட்பார்வை, கலியாணம் திருமணம், கிராமம் சிற்றூர், கௌரவம் மதிப்பு, சக்கரம் வட்டை, சந்தர்ப்பம் வாய்ப்பு, சம்பந்தம் தொடர்பு, சாசனம் ஆவணம். தூரம் தொலைவு, பரம்பரை மரபு, பாக்கியம் பேறு, பிரபு செல்வர், பிரதி படி, பிரயாணம் பயணம், புண்ணியம் நற்பயன், மானியம் உதவித்தொகை, வாடகை குடிக்கூலி, விசாரி உசாவு, வித்துவான் புலவர், வேகம் விரைவு, ஸ்தலம் இடம், சமஸ்தானம் ஆட்சி பகுதி, ஜீவனம் வாழ்க்கை. ஜ ஷா சா ஹா இக்ஷா. இது இக்கும் ஷாவும் சேர்ந்த மாதிரி ஒரு உச்சரிப்பு வரணும். ஆகியன வடமொழி ஒலிகளை ஒலிக்க தமிழ் அறிஞர்களால் வடிவமைக்கப்பட்ட கிறந்த எழுத்துக்களாகும். தம்முடைய வேலைக்காரனை அழைத்து வண்டிக்காரனுக்கு பழையது போடும்படி சொன்னார். இவ்வாக்கியத்துள்ள பழையது ஆகுபெயர். பழையதுன்னா என்ன? இந்த இடத்துல உணவை குறிக்குது. பழைய உணவு.
அதே மாதிரி ஒரு, ஓர் இது எந்தெந்த இடத்துல வரணும் அப்படின்னாக்க, ஓர் அப்படின்றது உயிரெழுத்தில் தொடங்குகிற சொற்களுக்கு முன்னாடி வரும். இது ஒரு அப்படின்றது உயிர்மை எழுத்துக்களுக்கு முன்னாடி வரும். ஒரு நாள் எங்கேயோ நெடுந்தூரம் உள்ள ஓரூருக்கு ஒரு கல்யாணத்திற்கு அவர் போயிருந்தார். ஒரு நாடு ஓர் அரசு, இது பாருங்க, இது வந்து உயிர் எழுத்து. ஒரு பெண், அதே மாதிரி ஒரு நாடு, இது உயிர்மை. இப்போ உயிர்மை எழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு வரணும், உயிர் எழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஓர் வரணும். ஒரு பெண், ஓர் ஆண். இத்தகைய சொல்லாட்சிக்கு தனி விதி எதுவும் இலக்கண நூல்களில் இல்லை. எனினும் எண்ணு பெயர் புணர்ச்சி விதிகளை கூறும் தொல்காப்பியர் முதலீர் எண்ணின் முன் உயிர் வரு காலை தவளென மொழிப உகர கிளவி முதநிலை நீடல் ஆவையின் ஆன. புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். கீழுள்ளவற்றுள் எது தூய தமிழ் சொல்லாட்சியை கொண்டுள்ளது அப்படின்னாக்க, தமிழ் சுவடிகள் பல நூற்றாண்டுகளாக சேகரித்து அவர் வீட்டிலே பாதுகாக்க பெற்றிருந்தன. இந்த மிதிலைப்பட்டி எனும் ஓர் ஊரை, அதாவது உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும். அவருடைய பரம்பரையானது, பரம்பரை என்றது பிறமொழி, மரபு வரணும். ஒரு நாள் எங்கேயோ நெடுந்தூரம் உள்ள ஓரூருக்கு ஒரு கல்யாணம், அப்படி இல்லை திருமணம். தவறான சொல்லாட்சி பெற்றுள்ள வாக்கியம் எது? மிதிலைப்பட்டி என்னும் ஒரு ஊர் வரக்கூடாது, இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். ஓர் ஊர் ரெண்டும் சேர்ந்தீங்கன்னா ஓரூர் போடலாம், ஓரூர். அப்போ இது தவறு, மற்றதெல்லாம் கரெக்டு. அழகிய சிற்றம்பல கவிராயர் என்னும் ஓர் அன்பர் எனக்கு உதவினார், கரெக்டு. அங்கே கலைமகளும் திருமகளும் ஒருங்கே களிநடம் புரிந்தனர். பல அரிய தமிழ் சுவடிகள் பல நூற்றாண்டுகளாக சேகரித்து அவர் வீட்டிலே பாதுகாக்க பெற்றிருந்தன. அழகிய சிற்றம்பல கவிராயர் நல்ல செல்வர். அவர் குடும்பத்தில் கலைமகளும் திருமகளும் ஒருங்கே களிநடம் புரிந்தனர். இப்பகுதியில் அமைந்துள்ள சிறப்பு குறிப்பு கொண்டுள்ள தொடர் ஒருங்கே களிநடம். இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 151 போனால் கிடைக்கும். அழகிய சிற்றம்பல கவிராயரின் கூற்றாக டாக்டர் உ.வே.சா. ராமநாத கௌரவம் பெற்றிருக்கிறார்கள் என கூறியுள்ளார். இப்பகுதியில் உள்ள ஆகுபெயர் யாது அப்படின்னா சிவகங்கை. இந்த இடத்துல வந்து சிவகங்கை என்பது சிவகங்கை ஊரை குறிக்காமல் சிவகங்கை ஜமீனை குறிக்கிறது. அதனால் இது ஆகுபெயர். அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் இடவாகு பெயர். நீங்கள் பேஜ் நம்பர் 149 போனீங்கன்னா இதோட எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும். டாக்டர் உ.வே.சா. குறிப்பிடும் அழகிய சிற்றம்பல கவிராயரின் மரபினர் எந்த மாவட்டத்தினர் அப்படின்னாக்க புதுக்கோட்டை மாவட்டத்தினர். கீழுள்ள இரு வாக்கியங்கள் பற்றி தரப்பட்டுள்ள முடிவுகளில் எது சரியானது? சிற்றம்பல கவிராயரின் முன்னோர்கள் சிவகங்கையில் இருந்தும் கௌரவம் பெற்றிருக்கிறார்கள். காலச்சக்கரமானது இப்படி மாறிக்கொண்டே வருகிறது. இது வந்து சிவகங்கை, இது வந்து இடவாகு பெயர். இது காலச்சக்கரம் வந்து உருவகம். பார்த்தீங்கன்னாக்க முதல் வாக்கியத்தில் ஆகு பெயரும் இரண்டாவது வாக்கியத்தில் உருவகமும் உள்ளது. கீழுள்ள 4 நூல் எதில் பண்பாட்டு மரபினை வெளிப்படுத்தும் சொல்லாட்சி காணப்படுகிறது அப்படின்னா தாங்கள். ஐயா, நேற்று இராத்திரி தங்கள் முன்னோர்கள் கதையை சொல்லி வந்தீர்களே, இதில் பயன்படுத்தப்பட்டுள்ள பேச்சு வழக்கு சொல் வந்து ராத்திரி, அதாவது இரவு அப்படின்னு வரணும். பரம்பரை குணம் என்னும் கட்டுரையில் உ.வே.சா. குறிப்பிடும் வண்டிக்காரனின் பணிவும் உயர்ந்த பண்பாட்டு மரபும் அவன் கூறியதான கீழ் உள்ள எம்மொழியால் வெளிப்படுகிறதுனா, ரூபாய் தங்களிடமே இருக்கட்டும், நான் போய் வருகிறேன். பரம்பரை குணம் எனும் கட்டுரையில் டாக்டர் உ.வே.சா. கெட்டாலும் மேன்மக்களே எனும் மேற்கோள் எடுத்தாண்டுள்ளார். இது யாருடைய முன்னோரை குறித்து நிற்கிறது அப்படின்னா வெங்கலப்ப நாயக்கர். தேங்க்யூ.